ஸோ ஹாய் எவ்ரிவன், நான் உங்க எம்கே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலிவுட் ஹீரோஸை, அதாவது நம்ம தமிழ் ஹீரோஸ் ஒரு டிமான் ஸ்டைலில் வர ஹாஷிரா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது. அப்புறம் என்ன வெயிட்டிங், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட இமேஜை வந்து ஜெமினியில கொடுத்து இது எனக்கு வந்து ஒரு டிமன் ஸ்லேயர்ல வர ஒரு ஹாஷிராவை மாத்திக்கிட்டுன்னு சொல்லி கொடுக்க போறோம். வாங்க அது என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து தனுஷாரை எடுத்துக்கிறேன். தனுஷாரை வந்து வாட்டர் ஹாஷிராவை மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜெமினி வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நான் வந்து தனுஷாரை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆச்சு. வாட்டர் ஹாஷிரா வந்து தனுஷா தான் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. பார்ப்போம் இமேஜ் எப்படி இருக்குன்னு. ஏய், நல்லா இருக்கியா? நீங்களும் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கும். நான் சத்தியம் எதிர்பார்க்கலாம். உங்க முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு வந்து இங்க உட்காரல. இப்பதான் உங்க முன்னாடி தான் நானும் பாக்குறேன். நல்லா இருக்குங்க. இது பின்னாடி வந்து அப்படியே டிமஸ்ல ஃபீல் தருதுல, நல்லா இருக்குப்பா. எனக்கு இப்போதான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. எப்படின்னா லைக் அடுத்தடுத்து நம்ம பிடிச்ச ஹீரோஸ்ல வர போறாங்கல்ல. ஸோ அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ ஈகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்து சிவகார்த்திகேயன் சாரை வந்து நம்ம மிஸ்ட் ஹாசிராவை மாத்திக்கிட்டுன்னு சொல்லி நம்ம ஜெமினிட்ட கேட்டிருக்கோம். ஸோ வாங்க அது என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல? இது சூப்பரா பண்ணி கொடுக்குதுப்பா. இது நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் நிஜமாவே நம்ம ஹீரோஸ் வந்து நிஜமாவே டிமன் ஸ்லேயர் ஹாசிரா இருந்து ஒரு மூவி எடுத்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்குல்ல? இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் நம்மளால மூவியா பார்க்க முடியாது. பட் ஸ்டில் நம்ம இந்த மாதிரி இமேஜா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நல்லா இருக்குப்பா. எனக்கு பர்சனலா ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷாரோட வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம விண்ட் ஹாஷிராவை நான் வந்து சிம்பு சாரை எடுத்திருக்கேன். ஏன்னா விண்ட் ஹாஷிரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரக்குடா அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப பர்சனலா எனக்கு தோணுச்சு சிம்பு சார் கரெக்டா இருப்போம். தக் லைஃப் மூவி வந்ததுக்கப்புறம் அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். பாப்போம் எப்படி கொடுக்குது. எனக்கு ஆக்சுவலி ஈகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது. நீங்களே பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல? அப்படியே மேட்ச் ஆகுது. ஃபேஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு பர்சனலா அந்த ரெண்டு இதுதான் சூப்பரா இருக்கு. தனுஷ் சிவகார்த்திகேயனை விட இது வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கு. செம்மையா இருக்குங்க. ரைட்டு அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கொடுக்க போறேன். நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து ஸ்டோன் ஹாசிராவை மாத்த சொல்லியிருக்கேன். அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன் நான் ரஜினி சார் ஸ்டோன் ஹாசிரா மத்ததை கொடுத்துக்கலாமே நீ கேட்கலாம். பட் என்னமோ எனக்கு தெரியல. அந்த 9 ஹாசிரில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஹாசிரா வந்து ஸ்டோன் ஹாசிரா. அண்ட் வினோ ரஜினி சார் ரொம்ப முன்னாடில இருந்து இருக்காரு, இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அப்படிங்கிறப்ப அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் அந்த இமேஜ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா இருக்குங்க, நீங்களும் பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி நான் இதை ஃபேட்டா கொடுங்கலாம் கேட்கல, அப்படி கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இமேஜ் சூப்பரா இருக்கு. அந்த எடிட்டிங்லாம் நிறைய நல்லாவே பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தோட இதுவுமே சூப்பரா இருக்கு. பட் சிம்போது வந்து ஃபென்டாஸ்டிக்ங்க, அன்எக்ஸ்பெக்டட் அது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கமல் சாரை வந்து நான் விண்ட் ஹாசிராவை மாத்திருக்கேன். ஐ மீன் சாரி, சவுண்ட் ஹாசிராவை மாத்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், எதுக்காக நான் கமல் சாரை சூஸ் பண்ணியிருக்கேன் சவுண்ட் ஹாசிராக்கு? ஆன்சர் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நத்திங் பர்சனல். இமேஜ் கொடுத்துட்டேன். என்னையா அது? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல? ஃபேஸ் மட்டும் அப்படியே ஒட்டின மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பட் தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணப்போ இது ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. குட், நாட் பேட். பட் ஸ்டில் சிம்போடது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சாரை வந்து செர்பெத் ஹாஷிராவை மாத்திருக்கோம். கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணு நினைக்கிறேன். செர்பென்ட் ஹாஷிராவை நம்ம வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி கொடுத்துன்னு பார்க்கலாமா? பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல? ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சிம்புக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான்ப்பா. ரொம்பவே நல்லா இருக்கு. அஜித் சாருக்கு வர ஒயிட் ஹேர் வரைய அந்த ஸ்னேக் வரது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கியா? நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் நிஜமாவே நம்ம மூவியா பார்த்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டி கேசல் மூவி அப்படி இருக்குன்னா இது நம்ம தமிழ் ஹீரோஸ் வச்சு பார்த்தா செம்மையா இருக்கும்ல? இப்போ அடுத்து நம்ம ஃபீமேல் சைடு போகலாம். இப்போ லவ் ஹாஷிரா, சமந்தா மேம் வந்து நம்ம லவ் ஹாஷிராவை மாற்ற சொல்லியிருக்கோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆக்சுவலி மற்றது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் வந்துச்சு. இது லைட்டா ஒரு மாதிரி கார்ட்டூனிஷா இருக்கு. பட் ஸ்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. லைட்டா சமந்தா மாதிரி இல்லை. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்செக்ட் ஹாஷிரா. ஸோ நம்ம நயன்தாரா மேமா தான் வந்து நான் இன்செக்ட் ஹாஷிராவை மாற்ற சொல்லி அதை கேட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ அங்கே ஜெமினி வந்து என்ன கொடுத்துன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கியா? ஆக்சுவலி பொட்டு வச்சு ஒரு ஹாஷிராவை பார்த்துருக்கீங்க, இப்போ பார்ப்பீங்க. நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோஸ், அதாவது
மற்ற ஹாஷிரா கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் இந்த சமந்தாவும் நயன்தாராவோடது வந்து லைட்டா ஒரு அனிமி ஸ்டைலா 3D இருக்குல்ல, ரியலிஸ்டிக் கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்ற கம்பேர் பண்ணப்ப. பட் நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலா ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஹாஷிரால நம்ம 8 ஹாஷிரா பார்த்தாச்சு. இன்னும் ஒன்னே பேலன்ஸ் இருக்கு. அதான் ஃப்ளேம் ஹாஷிரா. அது வேற யாரா இருக்க போகுது, நம்ம தளபதி விஜய் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஹாஷிரா நான் கொடுத்துருக்கேன். தளபதி விஜயோட ரொம்ப பெரிய ஃபேன். ஐ ஹோப் அந்த இமேஜ் ரொம்ப நல்லா வரும் நம்புறேன். பார்ப்போம். செம்மப்பா, பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இது வரைக்குமே சிம்போட தான் சூப்பரா இருக்குன்னு நினைச்சேன். அது மிஞ்சி இருக்குது. நல்லா இருக்குங்க. சரி, நல்லா இருக்கும்ல. தளபதி இந்த மாதிரிலாம் ஒரு காஸ்டியூம் போட்டு ஒரு ஆக்ட் பண்ணா செம்மையா இருக்கும்ல. எனிவேஸ், எனக்கு பர்சனலா இந்த 9 இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பிடிச்சது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி விஜய் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் தளபதி விஜய் ஃபேனுங்கிறதுக்காக நீங்களே பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. செகண்ட் சிம்போட தான் ஃபென்டாஸ்டிக்ங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிம்போட தான் அக்யூரேட்டா சிம்பு முறை எனக்கு ஃபீல் ஆகுது. தேர்ட் நம்ம தலாஜி தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒயிட் ஹேருக்கும் அந்த ஸ்னேக்குக்கும் அந்த சினிமாட்டிக் ஃபீல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட தான் சினிமாட்டிக் ஃபீல் ப்ராப்பராக கொடுத்துச்சு. இது மூணுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றது நல்லா அர்த்தம் இல்லை, நான் கொடுத்த இமேஜ்னாலே என்னன்னு தெரியல, அது இல்லை ஜெமினி தான் கொடுத்துருக்கானு தெரியல. பட் இந்த மூணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இதோட இந்த வீடியோ முடிய போறது இல்லைங்க. ஸோ இன்னும் அப்பர் மூன் டிமென்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் ஹீரோஸ் வந்து அப்பர் மூன் டிமென்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா பார்ட் 2ல சொல்றேன். உங்களுக்கு அந்த பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.